Hi friends! So, இன்னைக்கு வெறும் 3 ப்ராடக்ட் வச்சு நம்ம டெய்லி மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து உங்களோட அந்த டார்க் சர்க்கிள் எல்லாம் இருக்கும் இல்லையா, பிக்மெண்டேஷன், அதை வந்து கவர் பண்ற மாதிரி உங்க ஸ்கின் டோனுக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஆகிற மாதிரியான ஒரு கன்சீலர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது உங்களோட ஃபேவரட் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா LA Pro Girl HD கன்சீலர். ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படின்னா நல்ல ஒரு ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகும், கொஞ்சம் ஹை கவரேஜும் கூட. ஸோ கண்டிப்பா இது நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆஃப்டர் ப்ரெப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின்னை ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து போடணும். ஆக்சுவலாக நான் கண்ணாடி இல்லாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே போதும். எடுத்துட்டு நம்ம கையாலேயே அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். உங்க ஸ்கின்ல அதை நல்லா மர்ஜ் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து செட்டிங் பவுடரோ எதுவுமே போட போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்லி இது உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மேக்கப் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் டெய்லி பேசிஸில் அதுவும் இந்த ஹாட் வெதரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கூட பண்ணிட்டு போகலாம். மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஈவனாக காட்டும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டும். ஸோ இப்போ எப்படின்னா நான் ஓரளவு கன்சல்ட் பண்ணிட்டேன். இப்போ பியூட்டி பிளெண்டர் இருக்குது இல்லையா, அதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஃபேஸை வந்து அதை எங்கெல்லாம் நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணமோ அங்கெல்லாம் டேப் பண்ணி எடுக்கணும். முக்கியமாக உங்களோட பியூட்டி பிளெண்டர் வந்து வெட்டாக இருக்கக்கூடாது, நல்ல ட்ரை பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸஸ் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே வெளியில் வந்துடும் அண்ட் செட்டாகவும் ஆகும் மேக்கப். அடுத்து லேஷஸ் எல்லாமே கேர்ள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வருது கர்லர். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களோட அந்த லேஷ் இருக்கு இல்லையா, அது நல்லாவே கர்வ் ஆகும், பார்க்குறது ரொம்ப நேச்சுரலான ஒரு ஐலாஷஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால அதை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து மெப்ளின் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இதோட அப்ளிகேட்டர் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கனால நம்மளுக்கு வந்து நல்லா அழகாகவே ஸ்மால் ஸ்டோக்காக கொடுத்து கொஞ்சம் நல்லா வால்யூமைசிங்காக காமிச்சிக்கலாம். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். கண்ணுக்கு கீழே இருக்க லேஷ்லையும் நல்லா என்ன பண்ணிக்கணும், மஸ்காரா பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐப்ரோலையும் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், ப்ரோ வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் திட்டாக விழுந்துடும். அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இது குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவே வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி ஐப்ரோவை டன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாக்மிக்குள்ளது லிக்விட் லிப்ஸ்டிக்காகவே எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ இது ஜஸ்ட் நம்ம வந்து லிப்ஸை நல்லாவே அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். அண்ட் முடிச்சதோடு நம்ம வந்து சீக்ஸ்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கான்ட்ரோர் எந்த ஸ்டெப்ஸுமே பண்ணல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலான ஒரு க்ளோவாக பார்க்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்காகவே இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் கண்ணுக்கு மேலே நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் டோனில் உங்களுக்கு இந்த மேக்கப் வந்து வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு டெய்லி வேர் மேக்கப்பாகவே இருக்கும். ஸோ ஓவராக மேக்கப் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து மஸ்காராவோட எனக்கு காஜலும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா காஜலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். பட் காஜல் இல்லாமலே இந்த ஸ்டெப் பண்ணால் நம்ம வெறும் இந்த 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஓவராலாக நம்ம ஸ்கின் ரொம்ப நேச்சுரல் ஒரு ஈவனான ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு மேக்கப் பண்ண மாதிரியே இருக்காது அண்ட் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மேக்கப்புங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.